இப்ப இப்ப பரவாயில்லையா? இல்ல நான் டாக்டரை கூப்பிடவா? நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப இந்த கேன்சர்னால எந்த பிரச்சனையும் இல்ல. அது அப்படியே பழகி போச்சு. நான் என்னோட அம்மா வீட்டு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரட்டுமா? இன்னைக்கு பூஜை முடியட்டும், நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போ. பிரசாந்த், பிரசாந்த், அருண், பிரசாந்த், பிரசாந்த், அருண். என்னங்க, பிரசாந்த் வீட்ல இல்ல, அருணையும் காணோம். இங்க இல்லாம எங்க போயிடுவாங்க? கொஞ்சம் நீங்களே வந்து பாருங்களேன். சோபா, சோபா, இங்க வந்து பாரு என்ன ஆயிருக்கு. பிரசாந்த், சோபா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. பிரசாந்தோட உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிலைமையில வீட்டை விட்டுட்டு அவன் எப்படி வெளியே போயிருப்பான்? அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. உங்களோட பையன் இங்கேதான் இருக்காரு. பிரசாந்த், பிரசாந்த், நீ எங்கப்பா போயிட்ட? எனக்கு அப்படியே உயிரே போயிடுச்சு. பிரசாந்தோட உடம்பு திடீர்னு சரியில்லாம போயிடுச்சு. அருண் தான் எனக்கு போன் பண்ணான். இவன் ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு நினைச்சு நான் உடனே இங்க வந்தேன். அப்போ பிரசாந்த் மயக்கம் போட்டு விழுந்திருந்தாரு. நான் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். இப்ப இவர் நல்லா இருக்காரு. உள்ளவா. நான் கிளம்புறேன். ஆர்த்தி, நீ இன்னைக்கு என் மேல கோவப்படலையே? எந்த கேள்வியும் கேட்கல, எதுவும் கேட்க மாட்டியா? மூணாவது மனுஷி மாதிரி மூஞ்ச திருப்பிக்கிட்டு எங்களை விட்டு போறியே. ம்? பிரசாந்தோட நோயை பத்தி நீங்க ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல? அத பத்தி உங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும்ல. ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சீங்க?
எல்லாத்தையுமே தனியாவே நின்னு சமாளிச்சிருக்கீங்க. என்கிட்ட அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏம்மா? ஆர்த்திக்கு எதுக்காக கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சீங்களா நீங்க? நான் ஒத்துக்கிறேன். பிரசாந்த் என்னோட கடந்த காலம் நான் ஒத்துக்கிறேன். எனக்கு வாழ்க்கையில அவரு நல்லதே செஞ்சதில்ல, தப்பு மட்டும்தான் செஞ்சிருக்காரு. நான் அவர் மேல கோவமா இருக்கேன்னு ஒத்துக்கிறேன். நான் அவரை வெறுத்து ஒதுக்குனேன்னு ஒத்துக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவரை அளவுக்கு அதிகமா திட்டேன். நிறைய முறை கத்திருக்கேன். ஆனாம்மா, இவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உறவு வேணா செத்து போலாமா, ஆனா மனுஷத்தன்மை, இந்த விஷயம் உங்களை தவிர வேற யாருக்குமா தெரியும்? இது தெரிஞ்சு நீங்க அமைதியா இருந்தீங்களா? என்ன அந்த அளவுக்கு மோசமானவள நினைச்சு இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிட்டீங்களா? நான் எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு முடிவு பண்ணீங்களா? ஏம்மா? ஏம்மா? ஏன் மறைச்சீங்க? இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சீங்க? என்ன சார்த்தி? ராஜேஷ், ஷோபா அத்தை உங்ககிட்ட எதை மறைச்சாங்க? நீங்கெல்லாம் ஏன் உங்க டென்ஷனா இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அது ராஜேஷ், கொஞ்ச நாளாவே எனக்கு உடம்பு சரியில்லை. அது அது விரதம் இருக்கிறதுனால என் உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஆர்த்தி இத கேட்டானா கஷ்டப்படுவான்னு நான் இத அவகிட்ட சொல்லாமே விட்டுட்டேன். இப்ப பாத்தீங்களா ராஜேஷ், நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. பைத்தியக்காரி. இன்னைக்கு சுமங்கலி பூஜை, அவ மாமியார் வீட்டுலதான் இருக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறா. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கவலையா இருப்பாங்கல்ல, அது மட்டும் இல்லாம நீங்களும் கவலையா இருப்பீங்க. ஆர்த்தியை நீங்க எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறீங்க. மன்னிச்சிடுங்க ராஜேஷ். ஆர்த்திய பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, பைத்தியக்காரி.
எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுமே என்ன பாக்குறதுக்காக ஓடி வந்துட்டா. அதுலயும் உங்க யாருக்கிட்டயும் சொல்லாமே இங்க வந்திருக்கா பாருங்களேன். எனக்கு உங்க மேல கோவம் இருந்துச்சு ஆர்த்தி. உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணவும் நினைச்சேன். சுமங்கலி பூஜையை விட்டுட்டு அவ்வளவு அவசரமா நீங்க வெளியே போறதுக்கு அப்படி என்ன அவசியம் வந்துச்சுன்னு யோசிச்சேன். ஆனா ஆர்த்தி, உங்ககிட்ட யாராலையும் ரொம்ப நேரத்துக்கு கோவமா இருக்க முடியாது. அது ஏன்னு தெரியுமா? நீங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்றீங்கன்னு தெரிய வரும்போது எங்களுக்கு எங்க மேலேயே கோவம் வந்துடுது. நான் ஒரு சரியான முட்டாள் ஆர்த்தி. இந்த சின்ன விஷயத்தை கூட ஏன் என்னால புரிஞ்சுக்க முடியல? ஆர்த்தி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லவங்க. எல்லாரையும் எப்படி கவனமா பாத்துக்கிறீங்க, எல்லார பத்தியும் எவ்வளவு யோசிக்கிறீங்க. உண்மையா சொல்றேன், இதை யாராலையும் பண்ண முடியாது ஆர்த்தி, யாராலையும் முடியாது. ஷோபாதா, ஆர்த்தி ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல, எமோஷனல் ஆனவங்க. உறவுகளை எப்படி பார்த்துக்கணும்னு உங்ககிட்ட இருந்தா கத்துக்கணும் ஆர்த்தி. உங்களுக்கு நான் நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டேன் ஆர்த்தி. அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது என் மேலேயே எனக்கு கோபம் வருது. இத பத்தி நான் ஏன் முன்னாடியே யோசிச்சு பார்க்கல? ஆர்த்தி, நான் மனசார சொல்றேன், உங்க மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த உறவுகளை காப்பாத்துறதுக்காக, அதை பாதுகாக்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க. ஒரு மனுஷனோட தலை எப்ப குனியும் தெரியுமா? அவனுக்கு எதிரில் நிக்கிறவங்க மேல நம்பிக்கை வரும்போதுதான். உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஆர்த்தி. அதனாலதான் நான் இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறேன். நீங்க என்ன செஞ்சாலும் எங்க எல்லாரோட நன்மைக்காக தான் செய்வீங்கன்னு புரியுது. ஆர்த்தி, என்னமா யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பு. கிளம்பு, வீட்டுக்கு போய் பூஜை பண்ணு. நீ இந்த விரதம் இருக்கிறதுனால ராஜேஷும் பசியோட இருப்பாரு. நீயும் தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்ட. சீக்கிரம் கிளம்பு. என்னங்க, நீங்க அருணை கூட்டிட்டு உள்ள போங்க. போப்பா. ராஜேஷ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் ஆர்த்திக்கு தாம்பூல தட்டை எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க. வாமா ஆர்த்தி. सब इस दिल की तो मुश्किल है,
ले हाथ से पीकर पानी दासी से बन जाऊं रानी आज की रात जो मांगे कोई वो पा जाए रे घर आजा परदेसी तेरा देश बुलाए रे घर आजा परदेसी तेरा देश बुलाए घर आजा परदेसी तेरा देश बुलाए मन मित्रा मन मीता वे तेनू रब दे हवाले कीता ஷோபா, உனக்கு என்ன தோணுது? ஆர்த்தி எல்லா உண்மையும் ராஜேஷ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாளா? ஆர்த்தி, உங்களோட இந்த சந்தோஷம் நிரந்தரமா எப்பவுமே இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி நான் உங்களை பார்த்துப்பேன். வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றது சகஜமான ஒண்ணுதான். ஆனா எப்பவுமே நீங்க தனியா இருக்கிற மாதிரி நினைச்சுக்காதீங்க ஆர்த்தி. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம். இன்னைக்கு சுமங்கலி பூஜை நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலாவை சாட்சியா வச்சு சொல்றேன். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். எந்த கஷ்டங்களும் உங்களை நெருங்க விட மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நான் நிச்சயம் உங்களோட இருப்பேன்.